ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீனர் போட்டு பார்த்தோம். இந்த என்பிஏலாம் எவ்வளவு இருக்கு பேங்க்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்பிஏ லிஸ்ட்டுன்னு நான் ஒண்ணு போட்டு போட்டு பார்த்தேன். அதில நமக்கு டேட்டா கிடைச்சது ஒரு 27 கம்பெனிக்கு தான் டேட்டா கிடைச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க்குக்கு கிடைக்கல. நான் அதனால அத தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அத ஃபுல்லா நம்ம படிப்போம். பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவையும் கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறது தான். வேற எதுவும் இல்ல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தோம்னாக்க, ஆனுவல் கிராஸ் 8.41 இருந்தது. ஆனுவல் நெட் 1.77 இருந்தது. இப்ப குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த லேட்டஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, 4.5% ஆவும், நெட் 1.28 ஆவும் இருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிராஸ் 6.97 இருந்தது. நெட் 1.84 இருந்தது. இப்ப லேட்டஸ்ட் குவார்ட்டர் பார்த்தோம்னா 5.7 அண்ட் 1.8 கிராஸ் 5.7 ஆவும், நெட் 1.8 ஆவும் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பேங்க்குக்கு கிராஸ் ஆனுவலைஸ்டா 6.04, நெட் ஆனுவலைஸ்டு 1.62. இப்ப குவார்ட்டர்ல பார்த்தோமா, கிராஸ் 4.84 இருக்கு. நெட் 0.83 இருக்கு. இந்தியன் பேங்க் கிராஸ் ஆனுவலைஸ்டு 5.95, நெட் 0.9. இப்ப குவார்ட்டர்ல வரும்போது கிராஸ் 4.47, நெட் 0.53. அது எல்லாமே குறைஞ்சுகிட்டே இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு. கனரா பேங்க் ஆனுவல் கிராஸ் 5.35, ஆனுவல் நெட் 1.73, குவார்ட்டர்லி கிராஸ் 4.39, குவார்ட்டர்லி நெட் 1.32. தனலட்சுமி பேங்க் ஆனுவல் கிராஸ் 5.19, ஆனுவல் நெட் 1.16, குவார்ட்டர்லி கிராஸ் 4.81, குவார்ட்டர்லி நெட் 1.27. பந்தன் பேங்க் ஆனுவல் கிராஸ் 4.87, ஆனுவல் நெட் 1.17, குவார்ட்டர்லி கிராஸ் 7.02, குவார்ட்டர்லி நெட் 2.21. இப்போ பந்தன் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலுக்கும் குவார்ட்டர்லிக்கும் கம்பேர் பண்ணும்போது. யூகோ பேங்க் ஆனுவல் கிராஸ் 4.78, ஆனுவல் நெட் 1.29, குவார்ட்டர்லி கிராஸ் 3.87, குவார்ட்டர்லி நெட் 0.98. இது குறைஞ்சிருக்கு. சியூபிக்கு ஆனுவல் கிராஸ் 4.37, ஆனுவல் நெட் 2.36, குவார்ட்டர்லி கிராஸ் 4.47, குவார்ட்டர்லி நெட் 2.19. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுக்கு பார்த்தோம்னாக்க 3.94, ஆனுவல் கிராஸ் 3.94, ஆனுவல் நெட் 2.64, குவார்ட்டர்லி கிராஸ் 2.19, குவார்ட்டர்லி நெட் 0.71. கர்நாடகா பேங்க் ஆனுவல் கிராஸ் 3.74, ஆனுவல் நெட் 1.74, குவார்ட்டர்லி கிராஸ் 3.64, குவார்ட்டர்லி நெட் 1.55. ஐசிஐசிஐ பேங்க் ஆனுவல் கிராஸ் 3.6, ஆனுவல் நெட் 0.76, குவார்ட்டர்லி கிராஸ் 2.3 அண்ட் குவார்ட்டர்லி நெட் 0.44. இது நல்லாவே கீழே இறங்கிருச்சு. உத்தரகாஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் ஆனுவல் கிராஸ் 3.23, ஆனுவல் நெட் 0.39, குவார்ட்டர்லி கிராஸ் 3.04, குவார்ட்டர்லி நெட் 0.19. டிசிபி பேங்க் ஆனுவல் கிராஸ் 3.19, ஆனுவல் நெட் 1.04, குவார்ட்டர்லி கிராஸ் 3.43 அண்ட் குவார்ட்டர்லி நெட் 1.22. இது கொஞ்சம் கூடி இருக்கு. சூரியோடே ஸ்மால் ஃபினான்ஸ் ஆனுவல் கிராஸ் 3.13, ஆனுவல் நெட் 1.55, குவார்ட்டர்லி கிராஸ்
3.06, quarterly net 1.42. Equitas Small Bank, annual gross 2.76, annual net 1.21, quarterly gross 2.53, quarterly net 1.13. Ujjivan Small Finance, annual gross 2.6, annual net 0.04, quarterly gross 2.18, quarterly net 0.17. ESAF Small Bank, annual gross 2.49, annual net 1.13, quarterly gross 4.16, quarterly net 2.19. Bank of Maharashtra, annual gross 2.47, annual net 0.25, annual gross 2.04, annual net 0.22. Federal Bank, annual gross 2.35, annual net 0.73, quarterly gross 2.28, quarterly net 0.68. இது நல்லா குறைஞ்சிருக்கு. KVB, annual gross 2.27, annual net 0.74, quarterly gross 1.58, quarterly net 0.42. அப்போ கேவிபியில் நம்ம கண்ணு வச்சுக்கணும். எஸ் பேங்க், annual gross 2.17, annual net 0.83, quarterly gross 2%, quarterly net 0.9. IndusInd Bank, annual gross 1.98, annual net 0.59, quarterly gross 1.92, quarterly net 0.57. Kotak Mahindra Bank, annual gross 1.76, annual net 0.41, quarterly gross 1.68, quarterly net 0.36. AU Small Finance Bank, annual gross 1.66, annual net 0.42, annual quarterly gross வந்து 1.98, quarterly net 0.68. இது கொஞ்சம் கூடி இருக்கு. TMB தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், annual gross 1.39, annual net 0.62, quarterly gross 1.69, quarterly net 0.98. CSB Bank, annual gross 1.26, annual net 0.35, quarterly gross 1.22 and quarterly net 0.39. சரி, இப்போ இதில் நமக்கு எஸ்பிஐ வரல, நிறைய பேங்க் வரல, இந்தியன் பேங்க்லாம் வரல. அது ஆனுவலைஸ்டான்னு போட்டு பார்க்கும்போது இந்தியன் பேங்க் வந்திருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வரல. ஆனுவலைஸ்டுன்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு 40 போட்டு ஒரு லிஸ்ட்டு வருது. இது வந்து குவார்ட்டர்லியெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லிஸ்ட்டு குறைஞ்சிருது. இருந்தாலும் ஸ்டேட் பேங்க்கை நம்ம பார்ப்போம். ஸ்டேட் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கு, குவார்ட்டர்லியில் தான் நமக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கும். இதில் குவார்ட்டர்லியில் பார்த்தோம்னாக்கா கிராஸ் என்பிஏ 2.40 கிராஸ் என்பிஏ 2.42, நெட் என்பிஏ 0.64. இப்போ இதுவுமே குவார்ட்டர்லி குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர்லி நெட் என்பிஏ குறையல. இப்படியே நம்ம வந்து பிஎன்பியும் கூட போட்டு பார்க்கலாம். பிஎன்பி போட்டு வேணால் பார்ப்போம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அதோட ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி எடுத்தோம்னாக்க கிராஸ் என்பிஏ 6.24, நெட் என்பிஏ 0.96. இதில் நமக்கு ஆனுவலைஸ் வரல. ஆனால் போன தடவை காட்டிலும் குறைஞ்சிருக்கு. இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நமக்கு லிஸ்ட்டு கிடைச்சதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இனிமேல் வேறு ஏதாவது வேணும்னா புது லிஸ்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இதெல்லாம் வருதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம போட்டு பார்த்தோம். என்பிஐ லிஸ்ட்டுன்னு போட்டு நான் ஒரு ஃபார்முலா போட்டேன். இது வந்திருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.